செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அருகே செயல்படும் தனியார் தொழிற்சாலை சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தாக அமைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். புகழ்பெற்ற வேடந்தாங்கல் சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் பருவ காலங்களில் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் இரைக்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் வருகை தரும். இந்நிலையில் இதன் அருகே உள்ள வேடவாக்கம் ஊராட்சியில் வாகனங்களுக்கு உதிரிபாகம் தயாரிக்கும் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனத்திலிருந்து வெளியேறும் கழிவுநீரால் சுற்றியுள்ள நீர்நிலைகள் மற்றும் நிலத்தடி நீர் மாசடைவதாக அப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் வேடந்தாங்கலுக்கு வரும் பறவைகளும் தற்போது வருவதில்லை என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து கிராம மக்கள் அளித்த பல கட்ட புகார்களுக்கு பின் வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட தனியார் தொழிற்சாலையில் பின்புறம் கொட்டப்பட்டுள்ள கழிவுகளை உடனடியாக அகற்ற உத்தரவிடப்பட்டதுடன் ஏரியில் கழிவுநீர் கலக்காத வண்ணம் இருக்க கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்ய அறிவுறுத்தினர். ஆனால் இதனை சற்றும் பொருட்படுத்தாத அந்நிறுவனம் மீண்டும் கழிவுநீரை வெளியேற்றி சுற்றுச்சூழலை பாழாக்குவதாகவும் உடனடியாக அந்நிறுவனம் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வலுத்துள்ளது. 10 வருஷமா விவசாயம் பண்றேன், அந்த பயிரே வரமாட்டுது, சுத்தமா வரல. ஒரு நட்டுட்டு ஒரு 10 நாள்ல பார்த்தா எல்லாம் அழுகி போகுது. 2 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து விவசாயம் பண்றேன் இப்போ நான். இந்த கம்பெனி தண்ணியால பக்கத்துல வேடந்தாங்கல பறவைங்க வருது, அந்த பறவையும் ஒன்றும் போய் இப்பெல்லாம் சுத்தமா வரதே இல்லை இந்த பக்கமே. விவசாயம் பாதிக்கிறது. விவசாயம் பாதிக்கிற போது இங்க இருக்கிற இயற்கை வளமும் பாதிக்கிறது. யாரோ ஒரு தனிநபர் அவர் சம்பாரிச்சின்னு போறதுக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் குடிக்க தண்ணி இல்லாம விவசாயம் பண்றதுக்கு முடியாம இங்க இருக்கிற விவசாயிகள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்படுகிறோம். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜிடம் கேட்டதற்கு ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார்.